ஜாஸ்மின் குட்டி என்னடா ஸ்கூல்ல விட்டாங்களா? ஓ எக்ஸாம் நல்லா எழுதுனியா? அம்மா சூப்பரா எழுதிருக்கம்மா. அம்மா என்னை எங்கேயாவது டூர்லாம் கூட்டிட்டு போங்கம்மா. சரி நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி மம்மி. குஷ்டஃபா பாப்பாவை எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போகலாமா? இப்படி வீக் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போகலாமா? வெளியே கூட்டிகிட்டு போகலாமே. எங்கே போகிறது? மம்மி நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஓகே தான் சாப்பிடலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஓகே நீ போய் உன் பேக்கெல்லாம் எடுத்து வை, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம். எந்த இடத்துக்கு மம்மி? அதெல்லாம் உனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக தான். சரி அப்போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன். எங்கெங்க போகிறது? அதெல்லாம் பீச்சுக்கு போயிடலாம். சிட்டி பீச்சுக்கு போயிடலாமா? இல்லைன்னா டிஸ்கோ டான்ஸ் போகலாம், இல்லைன்னா சிம்பிள் பீச், இல்லைன்னா டபுள் பீச், இந்த மாதிரி எங்கேயா போகலாம் வட்டி. இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வந்துடலாமா? ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வேணாம். சிம்பிள் பீச்சாக இல்லைன்னா பீஸ்ஃபுல் பீச்சாக தான் இருக்கணும். சிட்டி பீச்சில்னா அதிகமாக நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு நம்மளே சிட்டியில் தான் இருக்கோம். அதனால் சிட்டி பீச் கிட்ட இருக்கனால சிட்டி பீச்சே போகலாம். சரி வா நம்ம ஹாலுக்கு போய் உட்காரலாம். சரி வரேன். மம்மி நான் எடுத்து வச்சிட்டேன். ஜாஸ்மின் வா நம்ம விளையாட போகலாம். இல்லைப்பா நான் வந்து டூர் எங்கள் அம்மா அப்பா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீயும் வேணா வரையா? உங்கள் அம்மாட்ட கேட்டு நாங்கள் காரில் தான் போகிறோம். நானே எங்கள் அம்மா கேட்டு உங்கள் கூட வரேன் போ. எங்கடி போறீங்க? நீயும் வரியா? நாங்கள் 4 பேர் போகிறோம்ல, நீயும் வரியாடி? நம்ம 5 பேர் போகலாம் காரில். கார்லையா? இரு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்கடி. போய் பேக்லாம் பேக் பண்ணு. ஆமாம்ல எங்கள் அம்மா வெளியே இருக்காங்கல்ல, நான் ஃபோன் பண்ணியே கேட்டுறேன். உன் ஃபோன் தாடி. ஹலோ அம்மா, கூட டூர் போகணும் ஜாஸ்மின் கூட. பீச்சா? பீச் தான் போகிறோம். சரி சரி ஓகே ஓகே. வைக்கிறேன். போயிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பாஸ் படி அவளை. சரிம்மா சரி. ஓகே சொல்லிட்டாப்ல.